நாடாளுமன்றத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு மதிப்பாய்வு குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் கடும் அமளி. இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பு. பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம். ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக, சமாஜ்வாதி எம்பிக்கள் பங்கேற்பு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா ஏற்பு. ஜெகதீப் தன்கர் ஆரோக்கியத்துடன் இருக்க விரும்புவதாக பிரதமர் மோடி வாழ்த்து. அரசு முறை பயணமாக இங்கிலாந்து, மாலத்தீவு நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி. நாளை இங்கிலாந்து புறப்படும் பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் கேர் ஸ்டார்மரை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பரிசோதனைக்காக தேனாம்பேட்டையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின். பரிசோதனை முடிந்து தனது வாகன முன் இருக்கையில் அமர்ந்தபடி 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனைக்கு வந்தடைந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் நலமாக இருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் எனவும் விளக்கம். மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை தொடர்வதாக முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மக்களின் மனுக்கள் மீது தீர்வு காண்பதில் எந்தவிதமான தொய்வும் ஏற்படக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளதாக விளக்கம். மருத்துவமனையில் முதல்வர் ஸ்டாலினுடன் அவரது சகோதரர்களான மு.க. அழகிரி, மு.க. தமிழரசு சந்திப்பு. உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நலம் விசாரித்தனர். நாத்தாகா, தாவேக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுகவுடன் கைகோர்க்குமா என்ற கேள்விக்கு காலம் கனிந்து வரும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். முழு பேட்டி தந்தி டிவியில் இன்று இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பு. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான மனு. 1 வாரத்திற்குள் பதிலளிக்க மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதிமுகவுடன் கூட்டணியா என்பது குறித்து சீமான் விளக்கம். 8 மாதம் காத்திருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள் என பதில். காவல் விசாரணையில் உயிரிழந்த திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் வழக்கின் விசாரணையை தீவிரப்படுத்தும் சிபிஐ. 5 சாட்சிகளின் விசாரணை நடத்திய நிலையில் காவல் நிலையம், மடப்புரம் கோவில் நுழைவாயில் உட்பட 4 இடங்களில் அதிகாரிகள் ஆய்வு. போலீசார் விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. இபிஎஸ் வருகைக்கு அனுமதி இல்லாமல் பேனர்கள் வைக்கும் அதிமுகவினர் மீது மாவட்ட நிர்வாகம் அபராதம் விதிக்கும். அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். தமிழகத்தில் பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதற்கான எந்த திட்டமும் இல்லை. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். சீமானுக்கு 4 வாரங்களில் புதிய பாஸ்போர்ட் வழங்க மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்குகளை சுட்டிக்காட்டி தனக்கு புதிய பாஸ்போர்ட் வழங்க மறுப்பதாக சீமான் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்ட நிலையில் ஆணை. கரூர் மாவட்டம் நெரூர் மற்றும் அச்சமாபுரம் கிராமங்களில் புதிய மணல் குவாரிகள் அமைக்க திட்டம். சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழ்நாடு அரசு விண்ணப்பம். நீலகிரி, தேனி, தென்காசி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தகவல். சேலத்தில்
தேர்வில் குரூப் 4 விடைத்தாள் கட்டுகள் பிரிக்கப்பட்டதாக எழுந்த புகார் எதிரொலி. டிஎன்பிஎஸ்சி கேள்வித்தாள்களை தேர்வு மையங்களுக்கு அனுப்பும் முறையில் மாற்றம் செய்து அறிவிப்பு. சென்னை எழும்பூர் அருகே உயர் அழுத்த மின் கம்பத்தில் ஏற்பட்ட பழுதால் புறநகர் மின்சார ரயில் சேவை பாதிப்பு. எழும்பூர் தாம்பரம் வழித்தடத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேல் ரயில்கள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையத்தில் கிட்னி விற்பனை தொடர்பாக எழுந்த புகார். சிறப்பு புலனாய்வு குழுவினர் திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 74,280 ரூபாய்க்கு விற்பனை. திருச்செங்கோடு அருகே கட்டுப்பாட்டை இழந்து தறிக்கெட்டு ஓடிய கார். வீட்டின் முன்பு அமர்ந்திருந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். கேரளாவில் மறைந்த முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் உடலுக்கு முதலமைச்சர் பினராயி விஜயன் அஞ்சலி. பிரகாஷ் காரத் உள்ளிட்ட மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தரையிறங்கிய பிரிட்டன் நாட்டின் F-35 விமானம் 40 நாட்களுக்கு பிறகு புறப்பட்டு சென்றது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.